வணக்கம். நிலையில்லா ஆசையும் நிரந்தரமில்லா வாழ்க்கையும் தொடரில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ச்சி 4. சண்டை ஓய்ந்தது. சற்று நேரத்தில் மருத்துவர் மீண்டும் வந்தார். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு கதாநாயகனின் தாய்மாமன், ஐயா, எங்களை மன்னியுங்கள், எங்களிடம் பணம் அந்த அளவிற்கு இல்லை, நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் என்றார். அதற்கு மருத்துவர் சற்று யோசித்தார். சரி, அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். கதாநாயகனின் தந்தை மீண்டும் சத்தமிடத் தொடங்கினார். என் மனைவி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றால் நீங்கள் என்ன இப்போ வேறு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனைவி அருகில் சென்றார். நான் சற்று நேரத்தில் பணத்தோடு வந்துவிடுகிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோமா என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையிலிருந்து பணத்தை தயார் செய்த கிளம்பினார். நாளை சந்திப்போம். நன்றி.